அருமையில் எளிய அழகை போற்றி கருமுகில் ஆகிய கண்ணை போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. அன்பர்களே வணக்கம். இது நமது விழித்திரு சேனலில் 36வது பதிவு. அறிந்ததும் அறியாததுங்கிற தலைப்பில் நம்ம கருத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிறு வயசில் நடந்த நிகழ்வுகளையும் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கதைகளெல்லாம் கேட்டு கேட்டு நமக்கும் அந்த மோகினி அதே மாதிரி கன்னிப்பேய்களெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது. பார்க்கலையேங்கிற ஒரு வருத்தமும் இருந்தது. இது சின்ன வயசுலேயே ஒரு அனுபவம் உண்டு. சின்ன வயசுலேயே நான் ரொம்ப சின்ன பொடியன். அப்போது எங்கள் வீட்டுக்கு கணேசன் அண்ணன் ஒருத்தர் வந்திருந்தார். நல்லா அவரும் அப்போ வாலிப வயசு தான், திருமணம்லாம் அவருக்கு ஆகலை. வாலிப வயசு, நல்ல சிகப்பாக அழகாக இருப்பார். நம்ம நடிகர் தியாகராஜன் பிரசாந்த் மாதிரியே இருப்பார். நடிகர் பிரசாந்த் மாதிரி இருப்பார். அப்புறம் இந்த இரவு நேரம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே தோட்ட வழி அப்படிங்கிறதுலாம் தோட்டம் இருக்கும். அங்கங்கே தோட்டம் இருக்கும். எங்கேயாவது வீடுகள் இருக்கும். அந்த தோட்டத்தில் வீடுகள் இருக்கும். கத்துனா கூட சத்தம் கேட்காது. அடுத்த வீட்டுக்கு அந்த மாதிரி தூரம் இருக்கும். ஒளிங்கிறதெல்லாம் பெருசாக ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்காது, எதுவும் இருக்காது. நடைபாதையிலே இந்த லாந்தல் வெளிச்சத்தை பிடிச்சிட்டு தான், லாந்தல் லைட்டை பிடிச்சிட்டு தான் போயிட்டுருப்பாங்க விளக்க. அது நம்ம நடக்கும்போது ஒரு 5 அடி 10 அடிக்கு தான், அந்த டிஸ்டன்ஸுக்கு தான் நமக்கு தெரியும். அதுக்கு மேலே அது தெரியாது. பௌர்ணமி நாட்கள்லாம் நிலவு ஒளி இருக்கும். மற்ற நேரங்கள்லாம் ரொம்ப ஒளியெல்லாம் இருக்காது. இருள் சூழ்ந்தது தான் இருக்கும். கிராமம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது அங்கே தோட்டத்தில் இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வரும் ஒரு ஊர், ஆலம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர். சிற்றூர்கள் அங்கே நிறையா இருக்கும். சுற்றி சிற்றூர்கள் இருக்கும். அங்கே கோயில் திருவிழா, ஏதோ கோயில் திருவிழா நடந்துகிட்ருக்குது. அதில் தெருக்கூத்து, இந்த பாட்டு டான்ஸு, இதெல்லாம் ரெக்கார்ட் டான்ஸுன்னெலாம் சொல்லுவாங்க. அது அப்போல்லாம் கோயில் திருவிழான்னா அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. இந்த சிவகார்த்திகேயன் படம் ஒன்று வந்தது, ஏன்னா இது வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அதில் திண்டுக்கல் ரீட்டா கச்சேரி வச்சே ஆகணும், நிகழ்ச்சி வச்சே ஆகணும் அப்படிம்பாங்க இளைஞர்கள். அந்த மாதிரி அப்போது அந்த காலகட்டங்களெல்லாம் கோயிலில் அப்படி தான் விழாக்கள்லாம் நடக்கும். அதில் ஒரு நிகழ்வு தெருக்கூத்து ராமாயணம், ராவணன் வதம் அந்த மாதிரி இருக்கலாம். இது நான் ரொம்ப சின்ன வயசு, எனக்கு சரியான நினைவு இல்லை. ஆனால் அங்கே நடந்த நிகழ்வுகள் அப்படியே மனசில் பதிஞ்சிடுச்சு. அப்புறம் அதுக்கு நாங்கள் அந்த தெருக்கூத்து பார்க்குறதுக்காக எல்லாம் கிளம்பிகிட்ருக்குறோம். அங்கே தான் பொழுதுபோக்கு வேறு ஒன்றும் இல்லையே. இவர் அண்ணன் வந்திருக்காரு, ஏதோ அவர் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. அவர் அப்பாவோட அண்ணன் மகன் இங்கே கொஞ்சம் தூரத்தில் தோட்டம், அங்கேருந்து வந்திருக்காங்க வெளியூரில். அப்புறம் தெருக்கூத்துக்கு போகலான்னு எல்லாம் கிளம்பிகிட்ருக்குறோம். அப்போ எங்கள் சிஸ்டர் மேரேஜ் ஆகாமல் 2 பேர் இருக்காங்க. 2 சிஸ்டர் மேரேஜ் ஆகாமல் இருக்காங்க. இவர் என்ன பண்ணார், எல்லாம் கிளம்புனாங்க. பக்கத்தில் சின்னம்மா அவங்க ஃபேமிலியும் வந்தாங்க பக்கத்து தோட்டத்தில். அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டார், எங்கள் அக்காவோட சிஸ்டரோட பாவாடை தாவணி, அந்த ஃபுல் ஸ்கர்ட்டு ஆஃப் சேரீலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு மேக்கப் போட்டெல்லாம் வச்சுட்டு அந்த தாவணியவே அந்த ஆஃப் சேரீவே இப்படி முக்காடெல்லாம் போட்டுட்டு நல்லா லேடிஸ் வேஷம் போட்டுக்கிட்டார். அழகாக இருக்கிறாரு. அதான் அந்த பிரசாந்த், அதுதான் சொன்னேன், அந்த பிரசாந்த் ஒரு படத்தில் அந்த லேடி கெட்டப்பில் வருவார் இல்லையா. ஒரு ஏதோ அவங்க ஒரு காதலிக்கிற பொண்ணை இல்லையா கடத்திட்டு போய் திருமணம் பண்ணுற மாதிரி. அது எனக்கு அந்த கதை சரியாக ஞாபகம் வரல. அந்த மாதிரி பிரசாந்த் வேஷம் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக வேஷம் போட்டிருக்கார். பார்த்தா மோகினி மாதிரியே இருக்கார். சரிங்களா? சரின்ட்டு அந்த கூத்து பார்க்குறதுக்காக போயிருக்கிறோம். லேசான தூறல் காற்றடிக்குது, லேசான தூறல். அப்புறம் அங்கே கோயிலில் ஒரு டைமுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 9 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கோயிலில். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கூத்த ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ இவரும் உட்காந்துருக்காரு. எல்லாம் நிறைய உட்காந்துருக்கோம் கொஞ்சம் பேர். ஏன்னா மழையினால சரியான கூட்டம் இல்லை. அங்கங்கே உட்காந்துருக்குறாங்க. செப்பல் இந்த என்ன பண்ணுவோம், தரையில் உட்காரும்போது அந்த காலில் போட்டிருக்கிற செப்பலையே 2 செப்பலையும் ஜாயின் பண்ணி வச்சு அது மேலே உட்காந்துருப்பாங்க. இவர் அப்படி உட்காந்துக்கிட்டாரு. நான் அப்போல்லாம் சின்ன வயசுலலாம் செப்பலே போட மாட்டேன். இவர் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கேன் நான். தெருக்கூத்து இந்த ராமர் வில்ல எடுத்து இது உடைக்கிறது அந்த சீனெல்லாம் ஆரம்பத்தில் வந்துகிட்ருக்குது. அந்த ராமர் சீதா கல்யாணம்லாம். அதுக்கப்புறம் தானே இதெல்லாம் வரும் இல்லையா, ஃபைட்டெல்லாம். ராவணன் கடத்திட்டு போயிடுவார், அப்புறம் தான் ஃபைட்டெல்லாம் வரும். இதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம் நாங்கள். இது எனக்கு என்னென்னா மெயினாக வந்து இந்த 10 தலை ராவணனை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆசை. ஏன்னா எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு அந்த சிறு வயசுலேயே ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக அந்த கதைகளை சொல்லுவார். அப்படியே அந்த காட்சிகளையெல்லாம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த மாதிரி அவர் சமஸ்கிருதத்துலேயே அப்போ வந்து அந்த ராமாயணம்லாம் படிச்சிருக்காரு. கம்பராமாயணம், வால்மீகி ராமாயணம் அப்புறம் தானே கம்பராமாயணம்லாம் வந்தது. அந்த பழைய ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே அந்த அந்த பாட்டையும் படிப்பார். பாட்டை படித்து அதை கதைகளாகவும் சொல்லுவார் ஐயா. நான் அப்போ அதெல்லாம் ராமாயணம், மகாபாரதம்லாம் அப்போ வந்து அவர்கிட்ட கேட்டது தான். இரவு நேரங்களில் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு, என்ன வேலை சாப்பிட்டுட்டு, அதான் டிவி இதெல்லாம் கிடையாது, ரேடியோ இதெல்லாம் கூட பெருசாக இருக்காது. நானே கதை சொல்லி கேட்பேன். சொல்லுங்க ஐயா அப்படிம்பேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவார். அவங்கெல்லாம் பிறந்து வளர்றதுலேருந்து, பட்டாபிஷேகம் பண்ணுறதுலேருந்து, காட்டுக்கு போகிறது, ராவணன் சீதையை கடத்திட்டு போனது, அப்புறம் அனுமார் துணையோட வானரப்படைகள்லாம் ரெடி பண்ணிட்டு இலங்கையில் போய் ராவணனை வதம் செய்து சீதையை அழைச்சிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லுவார். நான் அதெல்லாம் கேட்டதுனால ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். 10 தலை ராவணனை பார்க்கணுன்ட்டு உட்காந்துட்ருக்குறேன். அப்புறம் இவர் கொஞ்ச நேரத்தில் இவர் பக்கத்தில் நான் கவனிக்கலை. நான் ரொம்ப சின்ன வயசு தானே, கவனிக்கலை. இவர் பக்கத்தில் வந்து இவர் மாதிரியே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி தான் பாவாடை தாவணியில் வந்து நல்லா கலராக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இவர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இவரை ரொம்ப நெருங்கி உட்காந்துட்டு இருந்துருக்குறாங்க. அப்புறம் இவர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, கொஞ்சம் தள்ளி உட்காரு அப்படின்னு இப்படி கையில் தொட்டிருக்காரு. கொஞ்சம் தள்ளி உட்காருமா அப்படின்னு கையில் தொட்டிருக்காரு. கையில் எதுவுமே அகப்படலை. கையில் வந்து எந்த ஒரு இதுவுமே டச் ஆகலை. ஹியூமன் பாடியில் நம்ம தொட்டோன்னா டச் தெரியும் இல்லையா, அந்த ஃபீலு. இவருக்கு ஒன்றுமே இதாகலையாம்மா. அப்புறம் தான் இப்படி திரும்பி பார்த்துருக்காரு. என்ன கையில் தொடுறோம், டச்சே ஆகலையே அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்துருக்காரு. அதுவும் இப்படி திரும்பி பார்த்துருக்கு. அது இந்த இது மட்டும்தான் போட்டிருக்காங்க, இப்படி முக்காடு மட்டும் போட்டிருக்கு. கண்ணு 2 இப்படி தெரியுதாம்மா, இப்படி தெரியுது. நல்லா அந்த என்ன சொல்லுவாங்க, ரெட் ரோஸ் கலர் மாதிரி, அப்படி ரெட் ப்ளூ அந்த மாதிரி தெரியுதாம்மா. அந்த பூனை கண்ணும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த இருக்குது. கண்ணு மட்டும் 2 கண்ணு தெரியுதாம்மா. இவருக்கு அங்கேயே விறுவிறுத்து ஒரு மாதிரி நடுக்கம்லாம் வந்து உடனே என் கையை பிடிச்சிட்டு கண்ணா போகலாம் வா அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏன்னா பார்த்துட்டு போகலான்னா அப்படின்னு நான் இது பண்ணுறேன். சின்ன வயசு இல்லையா, பார்த்துட்டு போகலான்னா அப்படிங்கிறேன். மறுபடியும் போயிட்டு வரலாம் வா, வீட்டுக்கு போயிட்டு வரலாம் வா, பார்க்கலாம், நாளைக்கும் இருக்கும், பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து அழைச்சிட்டு வேகமாக வீட்டுக்கு வர்றான். ஒரு செருப்பம் கூட போடலங்கிறாரு. அப்புறம் அப்படியே விட்டுட்டு எந்திரிச்சு வர்றாரு. வேகமாக நடையும் ஓட்டமாக வர்றாரு. ஸ்கட்டு வேறு ஃபுல் ஸ்கட்டு போட்டிருக்கிறாரா, அது வேறு தடுக்குது. வேகமாக இவரால் வர முடியல. உடனே என்ன பண்ணுறாரு, ஸ்கட்டெல்லாம் கழட்டி தோளில் போட்டுக்கிட்டார். அந்த ஆஃப் சாரி ஸ்கட்டு எல்லாம் கழட்டிட்டு எல்லாம் தோளில் போட்டுட்டு வேகமாக விறுவிறுத்து வர்றாரு. வந்துட்டு அப்புறம் வந்த உடனே அம்மாவும் கேட்குறாங்க, ஏன் கணேசா முடிஞ்சதா கூத்து அப்படின்னு. நான் மறுபடியும் போய்க்கிறேன் பெரியம்மா அப்படின்னு போய் கப்புன்னு படுத்தவர் தான். நானும் போய் அம்மாட்ட இந்த மாதிரி பார்த்துட்ருக்கிறக்க கூட்டிகிட்டு வந்துட்டாருமா அப்படின்னு இது பண்ணுறேன். சரிப்பா நீ சாப்பிட்டுட்டு பாடுன்னு. அப்புறம் நான் எப்போவுமே ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடுவேன் அப்போல்லாம் சின்ன வயசில்.
பசிக்கும் அப்பப்போ. வேறு ஒன்றும் அங்கே நொறுக்கு தீனி இந்த பேக்கரி ஐட்டம்லாம் அந்த காலத்தில் ஏது, ஏதாவது இந்த சின்ன கை முறுக்கு பிஸ்கட்டுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நெய் பிஸ்கட்டு, தேன் மிட்டாய் அந்த மாதிரி. அம்மா மார்க்கெட்டெல்லாம் போனால் வாங்கிட்டு வந்துடும். ஒன்றுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு, தயிர் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் எப்போவுமே தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தான் சாப்பிட வச்சு நான் படுத்துட்டேன். இவருக்கு அடுத்த நாள் காய்ச்சல் வந்துடுச்சு. ஃபீவர் வந்து 2-3 நாளாக அவருக்கு ஃபீவர். ஆமாம், சரியாகலை. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரி பயந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி சின்னம்மா இந்த மாதிரி நடந்தது. எனக்கு என்ன பையனா, தம்பி வேறு கூட இருக்கிறான் அப்படின்ட்டு தான் நான் போகலாம் வான்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் என்னமோ எல்லாம் மந்திரிச்சு ஏதோ பண்ணி அப்புறம் ரெடி ஆனார். எங்கள் ஐயா வந்து ஒரு கோழி சேவல்லாம் நிறையா இருக்கும் தோட்டத்தில். சேவல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்போம். அது ஏதோ ஒரு சேவல்லாம் எடுத்து அது ஏதோ அந்த கழுத்தெல்லாம் திருப்பி யாரோ வந்திருந்தாங்க, வந்து என்னென்னமோ செஞ்சு அவருக்கு எந்திரமெல்லாம் கட்டி அப்புறம் தான் கொஞ்சம் ரெடி ஆனார். பயப்பட மாட்டார், ஆனால் அது ஏதோ ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. இது நம்ம சின்ன வயசில் நடந்த விஷயம். அப்புறம் அதெல்லாம் அப்படியே கனவு கண்ட மாதிரி இது நாளாக அப்படியே நான் மறந்துட்டேன். இதெல்லாம் மறந்துட்டேன். இப்போ இந்த கதைகள்லாம் சொல்லும்போது தான் எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்து அது வந்து சரி நம்ம வியூவர்ஸுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அப்படின்றதுனால அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது என்னுடைய அனுபவத்தில் நான் நேரடியாக அதை சந்திக்கிறேன். அந்த மோகினியை நேரடியாக சந்திக்கிறேன். அப்படி ஒன்று நடந்தது. அதுதான் நம்ம தான் எப்போ நம்ம பார்க்கலையேங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கிறோமே. ஒரு பக்கம் பார்க்கணுங்கிற ஆசையும் இருக்குது, பயமும் இருக்குது. அப்புறம் இது ஒரு நாள் நடந்தது, அதுக்கான நாள் வந்தது, அது நடந்தது. அது என்னன்னு பார்க்கலாங்க. நண்பர்களே, எங்கள் பெரியம்மாவோட ஐயா பெரியப்பா, அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவருக்கு. ஏதோ வண்டியில் வந்து யாரோ இடிச்சிட்டாங்க, கீழே விழுந்து அவருக்கு ஏதோ கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து வேலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. கரூர் பக்கத்தில் வேலூர் அது இருக்குது. ஹாஸ்பிட்டல் நேம் வேண்டாம். அப்போது அங்கே வந்து அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. நாங்கள் அவரை பார்க்குறதுக்கு போயிருக்கிறோம். நானும் அண்ணனும், சின்னம்மா மகன் சொன்னேன் இல்லைங்களா, அண்ணன் பால் வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோன்னே அவரும் நானும் அவரை பார்க்குறதுக்காக போயிருக்கோம். போயிட்டு நைட் அங்கேயே தங்கிட்டோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சரி காலையில் போய்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே தங்கிட்டோம். ஏன்னா பஸ்ஸில் தான் போயிருந்திருப்போம். இப்போல்லாம் வண்டியெல்லாம் ஒன்றும் இல்லை, டிவிஎஸ் 50 ஏதோ இருந்த மாதிரி ஞாபகம். எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும். பஸ்ஸில் தான் போயிருந்தோம். பஸ் இல்லை, சரி காலையில் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பஸ் இல்லை, காலையில் போய்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே தங்கிட்டோம். இப்போ அவருக்கு ரூம் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரூம் கொடுத்துருக்குறாங்க ஹாஸ்பிட்டலில். அவர் கூட வந்து எங்கள் அக்கா ஒருத்தர், அவரோட அக்கா ஒருத்தர், மகன் மணிகண்டன் அவரும் இருக்காங்க ரூமில். அவரு கூட ரூமில் படுத்திருக்காங்க. நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லு, அந்த ஒரு மாதிரி இதெல்லாம் இருந்தால், நெருக்கடியெலாம் இருந்தால் அது ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம், தூக்கமும் வராது. அப்புறம் அண்ணனும் அவரும் அப்படி தான். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பிட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 11 மணி வரையிலும்லாம் பேசிகிட்டு இருந்திருப்போம். பேசிகிட்டு இருந்துட்டு இவர் என்ன பண்ணார், வாடா பையா அப்படின்ட்டு ஒன்றும் எடுத்துகிட்டு போகல, ஏதாவது துண்டு அந்த மாதிரி தான் ஏதாவது வச்சுருந்துருப்போம். அப்புறம் போட்டிருந்த சட்டை தான். வாடா பையன்ட்டு இவர் 3rd ஃப்ளோருக்கு என்ன கூட்டிகிட்டு போயிட்டார் மேலே. அங்கே ஃப்ரீயாக இருக்கும், அங்கே போய் படுத்துக்கலாம், எந்த டிஸ்டர்பும் இல்லை அப்படின்ட்டு 3rd ஃப்ளோர் கூட்டிகிட்டு போயிட்டார். அது அங்கே அதில் தான் ஆப்ரேஷன் தேட்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தது. அப்புறம் அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு முன்னாடி இப்படி ஸ்டெப்ஸ் ஏறி போனோன்னா அந்த ஸ்டெப்ஸுக்கு அடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், வராண்டா மாதிரி. அடுத்தது நேராக ஆப்ரேஷன் தேட்டர். இன்னொரு வழி வந்து அந்த ட்ராலியெலாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு வே இருக்கும் இல்லையா, அது. நாங்கள் போய் அந்த இடத்துல நாங்கள் வந்து ப்ளைனாக இருந்த அந்த போர்ஷனில் படுத்துட்டோம். நான் அப்படியே சட்டையை கழட்டிட்டு சட்டையவே மேலே போத்திட்டு
தலகாணி இல்லைன்னா நம்ம எப்படி படுத்திருப்போம், எப்படி கையை இப்படி வச்சு தலைக்கு இப்படி வச்சு படுத்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கையை இப்படி வச்சு நாம் படுத்து தூங்கிட்டுருக்குறோம். ஒரு 1 மணி 2 மணி இருக்கும். கொஞ்சம் தூங்கிட்டோம், அலுப்பாக இருந்ததில் தூங்கிட்டோம். அவர் நல்லா தூங்குவார். அவர் எங்கே படுத்தாலும் தூங்குவார், இடுகாட்டிலே படுத்தாலும் நல்லா ஜம்முன்னு தூங்குவார் கொரட்டை விட்டு. அவருக்கு பயமெல்லாம் கிடையாது. அப்போ அவர் கூட இருக்காருல்ல, அந்த தைரியம் தான். இல்லைன்னா நாம் எங்கே போய் 3rd ஃப்ளோரில் யாருமே இல்லாத இடத்துல போய் படுத்துருக்கிறது. அப்புறம் அவர் கூட இருந்ததுனால அவர் பக்கத்துலேயே படுத்துட்டேன், தூங்கிட்டு இருக்கிறோம். நைட்டு ஒரு 1 மணி 2 மணி இருக்கும் வந்து எங்கள் பெரியப்பா மகன் மணிகண்டன் ரூமில் கீழே அவர் கூட இருந்தார். அவர் வந்து அண்ணா அண்ணா அப்படின்னு எழுப்புறாரு. பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஒரு 4-5 அடி டிஸ்டன்ஸில் நின்றுட்டு எழுப்புறாரு. அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறாரு. அப்புறம் அவர் எந்திரிக்கல, அவர் கொரட்டை விட்டு தூங்கிட்டே இருக்கிறார். அப்புறம் நான் அப்படியே கையை வச்சு இப்படி தூங்கிட்டு இருந்தவன் கண்ணை முழிச்சு பார்த்தேன். கண்ணை முழிச்சு பார்த்தவொடனே அவன் நின்றுட்டு கூப்பிட்டுட்டு இருந்தான். நல்லா தெளிவாக தெரிஞ்சுது, அவனுடைய உருவம் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுது. கூப்பிட்டான். சரி கூப்பிட்றானே அப்படின்ட்டு அப்புறம் சத்தத்தை காணோம். கூப்பிட்டான், சவுண்டை காணோம். போயிட்டான் நட்டுருக்குதுன்னு இப்படி தலையை எட்டி பார்க்குறேன். அந்த ஸ்டெப்ஸ்லாம் நடந்து போகல, டக்குன்னு அந்த ஸ்டெப்ஸை விட்டு கீழே போய் நிற்கிறான். ஸ்டெப்ஸில் எப்படியும் ஒரு 10-15 படி இருக்கும் இல்லையா, ஒரு ஃப்ளோருக்கு இன்னொரு ஃப்ளோருக்கும் 10 படியாவது குறைஞ்சது இருக்கும் இல்லையா, அது இறங்கி போகிறதுக்குன்னு ஒரு டைம் ஆகும். அவன் அந்த சத்தம் நின்ன உடனே நான் இப்படி நிமிர்ந்து இப்படி பார்க்குறேன், ஸ்டெப்ஸுக்கு கீழே போய் நிற்கிறான். அப்புறம் நான் சரி, அந்த நேரத்தில் கூட நான் அது என்னன்னு உணரல, என்னங்கிறது வந்து அதெல்லாம் யோசிக்கல. சரி அண்ணனை தானே கூப்பிட்டான், அண்ணனே எந்திரிக்கல, இனி நாம் எந்திரிச்சு போனோம் அப்படின்னா பெரியப்பா ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூப்பிட்றான் போல் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு அது கொஞ்சம் தயக்கமாக இருந்ததுன்ட்டு நான் அப்படியே படுத்துட்டேன். அப்புறம் ஒரு 4:30-5 மணி இருக்கும், நாங்கள் எழுந்துட்டு சரி வாப்பா போய் ஒரு டீ சாப்பிட்டு வரலான்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் டீ இருந்தது, போய் டீ சாப்பிட்டுட்டு சரி இவங்களுக்கும் டீ வாங்கிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் டீ வாங்கிட்டே வந்து ரூமை தட்டின உடனே அப்போ தான் அவன் வந்து எந்திரிச்சு வந்து அக்கா வந்து கதவை திறக்கிறாங்க. அவன் தூங்கிட்டு தான் இருக்கிறான், மணிகண்டன். அப்புறம் டீயை கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் மணி எதுக்கு நைட்டு வந்து அந்நேரத்துக்கு எழுப்பிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்டேன் நான். அப்புறம் என்னோட ஒரு வயசு சின்னவன் தான், என்னையும் அண்ணான்னு தான் கூப்பிடுவான், ஆனால் அவரை தான் மெயினாக அண்ணான்னு இது பண்ணிகிட்ருப்பான். அப்புறம் அவனும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எந்திரிச்சிட்டு சொன்னால், நான் எங்கன்னா வந்தேன், நீங்கள் தூங்க போனோடனே நான் படுத்தவன் தான், நான் நல்லா தூங்கிட்டேன், இப்போ தான் எந்திரிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எழுப்பலை அப்படின்ட்டான். அப்போவே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னப்பா நீ தானப்பா நைட்டு ஒரு டைமெல்லாம் இல்லை, கையில் வாட்செல்லாம் இல்லை, நைட்டை ஏதோ அன்டைமில் வந்து எழுப்புனேன். சரி நீ அண்ணனை தானே கூப்பிட்றேன்ட்டு நான் அப்படியே படுத்துட்டேன், அண்ணனும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தார், அப்புறம் நீ வந்துட்ட அப்படின்னு. இல்லைண்ணா நான் வரவே இல்லை அப்படின்ட்டான், நான் இப்போ தான் எந்திரிக்கிறேன் அப்படின்ட்டான். அப்போது தான் கொஞ்சம் இதாச்சு, ஆஹா நடந்துருச்சாட்டிருக்குது அப்படின்னு. நம்மளுடைய நீண்ட நாள் ஆசை வந்து ஏதோ நிறைவேறிடுச்சாட்டிருக்கு. ஆனால் நான் கண்டிப்பே நான் பார்க்கல, இவன் உருவத்தில் தான் பார்த்தேன், மணிகண்டன் உருவத்தில். அப்புறம் நர்ஸு வந்தாங்க காலையில், அவரோட இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஏதோ கிளீனிங்காக வந்தாங்க. அப்புறம் வந்தப்போ இந்த மாதிரி அப்படியே நடந்தது அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம். அப்புறம் தான் அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து எல்லாம் சொன்னாங்க. அங்கே வந்து இந்த பாயசம்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப குத்துயிரும் குலவயிரும் இல்லையா, உயிர் போகிற கண்டிஷனில் வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பாயசம்னா அப்போல்லாம் இந்த தலையை அரைச்சி குடிக்கிறது, இந்த என்ன அரளி விதை அரளிக்காயின்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று கிடைக்கிறது கிராமத்தில், ஏதோ ப்ராப்ளம்னா உடனே சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தான் அதை விஷமாக அருந்துவாங்க. அது ரொம்ப பயங்கரமாக வேலை செய்யும். எங்கள் சிஸ்டர் ஒருத்தர் அதில் இறந்து போயிட்டாங்க. அந்த தலை ஏதோ பசுந்தலை இருக்கும், அதெல்லாம் அரைச்சி குடித்து வயிறெல்லாம் புண்ணாக போய் அது ரொம்ப கஷ்டம் காப்பாற்றுறது. எனிமா கொடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது வரையிலும் வராண்டாவில் தான் போட்டிருப்பாங்க, ரூமுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ரூமுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஐசியூனால அப்போ அது வராண்டா தான், அங்கே தான் போட்டு எல்லாம் ட்ரிப்ஸும் இறங்கிட்டு இருக்கும், ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருப்பாங்க. எனிமா கொடுத்து எல்லாம் சுத்தமாக எல்லாம் வாஷ் பண்ணி கொண்டு வந்து அங்கே போட்டு அந்த இதெல்லாம் மருந்தெல்லாம் இறங்கிட்டுருக்கும். அதிலிருந்து தப்பிச்சா ஒரு நாள் 2 நாள் 2-3 டேஸ்
அந்த ஸ்டேஜிலிருந்து தப்பிச்சா மட்டும்தான் அடுத்தது ரூம் கொடுப்பாங்க. பெட்டு கொடுத்து ரூமெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்படியே ட்ராலிலேயே போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. அப்புறம் இறந்தா அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஒரு வேளை ஏதாவது ரொம்ப ஒரு மாதிரி டேஞ்சராக இருக்குது, அவ்வளோதான் ஒன்றும் தேற்ற முடியாது அப்படின்னா அப்படியே தூக்கிட்டு போயிட வேண்டியதான். அங்கேயே உயிர் போகிற கேஸுகளும் இருக்கும். இப்படி நிறையா நடக்கும் அங்கே. அது அந்த மருத்துவமனை அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கு அந்த மருத்துவமனை இந்த மருந்து குடித்தவங்களையெல்லாம் காப்பாற்றுறது ட்ரீட்மெண்ட். அங்கேயே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி டெத் ஆகிறதுனால அந்த ஆவிகள் வந்து அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் பண்ணும் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, நைட் டியூட்டியில் 2 நர்ஸ் இருப்பாங்களாமா. 2 நர்ஸு இருப்பாங்க நைட் டியூட்டியில். அது பேஷண்ட்டில் அங்கே பெட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த டைமுக்கு கொண்டு போய் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கறது, ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னாலும், ஏதோ ஒரு எமர்ஜென்சினா அட்டன் பண்ணுறதுக்கு 2 நர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க இல்லையா நர்ஸுங்களுக்குன்னு. அது ஒரு ஸ்டேஷன், ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதில் அவங்க அந்த மெடிசன்ஸ்லாம் ட்ரேவில் எடுத்து வச்சுட்டு, என்னென்ன யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் மெடிசன்ஸ்லாம் ட்ரேவில் எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டுருப்பாங்களாமா. தூங்கிட்டுருப்பாங்க. இதில் ஒரு நர்ஸு வந்து இன்னொரு நர்ஸை எழுப்புறாங்க. வா போகலாம், டைம் ஆச்சு, போய் எல்லாம் பேஷண்ட்டுக்கெலாம் மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துடலான்னு ஒரு நர்ஸை எழுப்புறாங்க, வா போகலாம் அப்படின்ட்டு. சரின்னா அவங்களும் எழுந்து அரை தூக்கத்தில் அப்படியே அந்த ட்ரேவெல்லாம் எடுத்துகிட்டு, சரி போகலாம், என்ன இப்போ உனக்கு அவசரம், இன்னும் டைம் இருக்குல்லன்னு ஏதோ அவங்க சொல்லிவிட்டு அப்படியே அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ட்ரேவை எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஒரு ஃப்ளோர் மேலே ஏறணும், கீழேருந்து மேலே ஏறணுமோ இறங்கணுமோ அது மாதிரி இருக்கும். அப்போ ட்ரே எடுத்துகிட்டு வர்றாங்க. அது வந்து இந்த ஸ்ப்ரிங் கேட் இருக்குது இல்லைங்களா, ஸ்டீல் கேட்டு, ஸ்ப்ரிங் கேட்டு இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்குமாம்மா. இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி விட்டு அப்புறம் தான் ஸ்டெப்ஸில் மேலே ஏறுவாங்களாம்மா. இந்த நர்ஸு அவங்க அதை சிஸ்டர் அதை எடுத்துகிட்டு இப்படி வந்திருக்குறாங்க. முன்னாடி போயிட்டு இருந்த நர்ஸு வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணாமலே அந்த பக்கம் போய் நின்னாங்களாம்மா. கேட் ஓப்பனே ஆகலை, அந்த பக்கம் போய் நின்றுதாம்மா. இவங்க அப்படியே அலறி அடித்து அப்படியே எல்லாம் மெடிசன்ஸ் எல்லாம் போட்டுட்டு கத்திக்கிட்டு ஓடி வந்திருக்குறாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது அனுபவம். அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. அப்போது இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம். இப்போவே எல்லாம் அந்த டிவியில் நிகழ்ச்சியிலாம் வருதில்ல, நாங்கள் மோகினியை கொண்டு வந்து நிறுத்துகிறோம், அதை காட்டுறோம் இதை காட்டுறோன்ட்டு அதெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் மறுக்க முடியாது. இருந்தது. இந்த சக்திகள்லாம் வந்து எப்படி இறையருள் இருக்குதோ, தூய சக்தி இருக்கோ, அது மாதிரி கெட்ட ஆவிகள், கெட்ட சக்திகள், இறந்தவங்களுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆத்ம சாந்தி அடையாதப்போ அப்படிலாம் வந்து நிகழ்வுகள் அந்த மாதிரி காட்சியெல்லாம் நடந்திருக்குது. நம்ம கந்த சஷ்டியில் கூட வரும், காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடிய நீள் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்கன்னு வரும். அதுக்கப்புறம் அதில் அந்த பில்லி சூன்யம் பெரும்பகை அகல, வல்லபூதம் வாலாட்டிய பேய்களும், அல்லல் படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் பழங்கடை முனியும், இதெல்லாம் அதில் வருது கந்த சஷ்டியில். அப்படியெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் அவங்க அதை கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து முருகப்பெருமானார் வந்து காத்தருள்வார் அப்படின்ட்டு அதில் இந்த இதெல்லாம் என்னென்ன தீய சக்திகள் இருக்குதோ அதில் இருந்தெல்லாம் அவர் காத்தருள்வார்னு சொல்லிட்டு அதில் 1 by 1 கொடுத்துருப்பாங்க. அப்போ இவ அனைத்துமே வந்து எல்லாமே அவங்க அனுபவ ரீதியாக கொடுத்த விஷயங்கள் தான். அதனால் இதில் வந்து இது கதையெல்லாம் இல்லை, இது வந்து அனுபவத்தில் கிடைச்சது. என்னுடைய அனுபவமும் அப்படி ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது, ஓ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்போ தான் வந்தது. அதனால் இன்னொரு விஷயம் நண்பர்களே, இதெல்லாம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் கதையாக கேட்கும்போது எப்படி இருந்திருக்கோம். அதுவும் இரவு நேரத்துலலாம் வெளியில் போகிறது வர்றதுன்றதெல்லாம் வந்து அந்த ஒரு அப்போது இதெல்லாம் ஒரு பயிற்சி தானே. ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்க வேண்டியது தான். தைரியங்கிறதே பயம் தெரியாத மாதிரி நடிக்கிறது தான் கமலஹாசன் சொல்லுவார். அந்த மாதிரி இருப்போம். இப்போவும் நான் தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம் நல்லா தூக்கத்தில் இருப்பேன். அப்படியே ஒரு காதில் சில
சத்தமெல்லாம் கேட்கும். அதில் ஒரு சத்தம் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து வயசானா எப்படி நடப்பாங்க, அந்த காலை சரியாக எடுத்து வைக்க முடியாது. அந்த தரையில் லேசாக தேய்ச்சிக்கிட்டு தான் நடப்பாங்க. வீட்டுக்குள்ளே அந்த தரையில் அப்படி அப்படி லேசாக தேய்ச்சிக்கிட்டு தான் நடப்பாங்க. அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அந்த சத்தம் கேட்கும். ஏன்னா நான் ஊரில் அம்மா வீட்டில் அந்த மாதிரி அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் அந்த அம்மா இப்போ நடந்து போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. வந்து என்ன ஏதாவது கால்லலாம் ஒரு மாதிரி இதாக இருந்ததுன்னா அதெல்லாம் அப்படி பிடிச்சி விடுவாங்க, ஒத்தனம் கொடுப்பாங்க. அப்புறம் அது பக்கத்தில் வரும்போது அந்த சத்தம் கேட்கும். மகன் தூங்குறானான்னு பார்த்துட்டுலாம் போவாங்க. இப்போவும் அது சில நேரத்தில் அந்த சத்தம் கேட்குது. தூங்கிட்டு இருக்கும்போது, அந்த அரை தூக்கத்தில் இருக்கும்போது எங்கள் அம்மா அலமேல் அம்மா அப்படி நடந்து வந்துட்டு மகன் தூங்குறானான்னு பார்த்துட்டு அப்படி திரும்ப போகிற மாதிரி அந்த பாத சத்தம் நான் இப்போவும் சில நேரங்களில் ஒரு சில நாட்கள்லாம் அது எனக்கு கேட்குது. சரி நினச்சிக்குவேன், பயப்படுறது இல்லை, அம்மா தானே. மகன் தூங்குறானான்னு பார்த்துட்டு தூங்கிட்டுருக்கிறான், தூங்கட்டும் அப்படின்ட்டு அது போகிற மாதிரி ஒரு உணர்வு. அது உளவியல் உணர்வாக இருக்கலாம், உளவியல் ரீதியான பிரச்சனை இதாக இருக்கலாம், மன ரீதியானதாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒலி காதில் கேட்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. சரி அம்மா கூட தான் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆறுதல், நம்ம அம்மா கூட இருக்கா அப்படிங்கிறது. நண்பர்களே, அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்களும் ஒரு ஆர்வமாக இதெல்லாம் பதிவுகளை பார்ப்பீங்கன்ட்டு பதிவிட்டிருக்கேன். பதிவு நீண்ட நேரம் ஆயிடுச்சு. அறிந்ததும் அறியாததுங்கிற தலைப்பில் கருத்துக்களை ஆரம்பித்து நம்ம நடந்த விஷயங்களெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். இனி அடுத்த பதிவில் நம்ம அறிந்ததும் அறியாததுங்கிற இதில் கொஞ்சம் சில கருத்துக்களையும் நம்ம பார்க்கலான்னு கூறி, இந்த பதிவை காணும் எனது அன்பர்கள் எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.